ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஜப்பான் கீரை சுண்டல் தான். இதை வாத முடக்கு கீரைண்டும் சொல்லுவாங்க. இது மிச்சம் பேருக்கு இந்த கீரை ஜாதி என்னான்னு தெரியாமலும் மீக்கும். நாங்கள் இருக்கிற சைட்லன்னா கெண்டியில் இது காடுகளில் நிறையவே வளரக்கூடிய மாதிரி தான் நீக்கி இது சுண்டல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ண விரும்பினேன். இப்படி தான் இந்த கீரைக்கும் நான் இந்த கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு கழுவணும். அப்போ அந்த கீரையில் என்னமாலும் பூச்சி புழு இருந்தால் செத்துரும். ஒரு 2-3 தண்ணி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். கழுவி எடுத்த கீரையை தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டதுக்கு போகிறோம். நான் இந்த ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு இந்த கீரையை அரிஞ்செடுக்க போகிறேன். கையால் வெட்டுறதை விட இதை ஃபுட் ப்ரொசஸர்லேயே போட்டு எனக்கு எடுத்தால் லேசின்னு பட்டுச்சு. ஃபுட் ப்ரொசஸர் இல்லாதவங்க கையால் சரி மெல்லிசாக அரிஞ்செடுத்துக்கொள்ளையிலும். கீரை அரிகிறது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் மெல்லிசாக அரிஞ்செடுத்துக்கோங்க. இந்த கீரை கடைகளையும் விற்கக்கூடிய மாதிரி தான் ஈக்கும். சில மார்க்கெட்டில் இந்த கீரை ஈக்கும். இந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். மிச்சம் பேருக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியா அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது இப்போ நான் ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு நல்லா கொஞ்சம் இந்த சுண்டலுக்கு எப்படி வெட்டி எடுப்பாங்களோ அப்படி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், எனக்கு கையால் வெட்டுறதை விட இது நல்லாவே ஃபைனாக சொப் பண்ணின மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த கீரைக்கு வெங்காயம், பச்சைக்காய், அதோட மாசித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும், இந்த சுண்டலுக்கு தேவையான தேங்காவையும் போட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பையும் போட்டு கையால் நல்லா பிணைஞ்சு கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் சிங்களவர்கள் இந்த கீரையை ஜப்பான் கொலை மெல்லும் அப்படின்ட்டுவாங்க. சிங்களார்களுக்கு மிச்சமே தெரியும் இந்த ஜப்பான் கொலை மெல்லும். எங்களோடவங்க இது வாத முடக்கு கீரை அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஜப்பான் கீரை அப்படின்ட்டு தான் இந்த கீரையை சொல்கிறதும். கட்டாயம் கீரை சுண்டலுக்கு கொஞ்சமாக மாசி சேர்த்து சுண்டி பாருங்கள். அப்போ அந்த கீரை சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் மிச்சமே கீரை சுண்டல் செய்கிறேன்டா மிச்சம் மாசி போட்டு தான் செய்வாங்க. மாசி கொஞ்சம் கட்டாயம் எட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சமாக சூடாக வினத்துக்கு போகிறோம். கருவேப்பிலை ரொம்ப அதோட ஒரு 2-3 காஞ்ச கொச்சிக்காவை கையால் உடச்சி போட்டுக்கொள்ளணும். இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பொரிய விடணும். காஞ்ச கொச்சிக்கு கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வர நேரம் நாங்கள் பிணைஞ்சு வச்ச கீரையும் போட்டு ஒரு 3 நிமிஷம் மாதிரி அந்த கீரையை குக் பண்ணி எடுத்தால் போதும். அதை விட கூட குக் பண்ண தேவையில்லை. அப்போ அந்த கீரையோட உள்ள விட்டமின் எல்லாம் இல்லாமல் ஆயிடும். அதே நேரம் கீரையோட கலரும் சேஞ்ச் ஆகும். பொதுவாக கீரைகள் சுண்டுற நேரம் நல்லா ஃபயரை கூட்டி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதுக்கு போகிறோம். அந்த கீரை டக்குன்னு அந்த பெரிய ஒரு நெருப்புலேயே குக் ஆகிடணும். அப்போ அந்த கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் விட்டமின்ஸும் போகாது, அதே நேரம் கலரும் மாறாது. பாருங்கள், அதே கலரில் தான் இந்த கீரையை நல்லா ஃபயரை கூட்டி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பொதுவாக கீரை லவர்ஸுக்கு இந்த கீரை நல்லா பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் இந்த கீரை சுண்டினா நல்லா பிடிக்கும். இந்த கீரையை சுண்டை மட்டும்தான் நேலும் வேறொரு ரெசிபியும் இந்த கீரையில் செய்யலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோடு உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.